தமிழக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் பற்றிக் கொண்டுள்ள திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவதற்காக சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து 10 கோடி ரூபாய் சென்றிருப்பது குறித்து வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அமோக ஆதரவு பெருகி வருகிறது. அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைகடலென ஆர்ப்பரிக்கும் பேரெழுச்சியை கண்டு கலக்கமடைந்துள்ள திமுக தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளையும் சதிச் செயல்களையும் செய்து வருவது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை எழும்பூர் மாண்டியத் சாலையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து திமுகவினருக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 10 கோடி ரூபாய் சென்றுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து வருமான வரித்துறையினர் அந்த நிறுவனத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவினருக்கு பணம் வழங்கப்பட்டிருப்பது குறித்த முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,80,000 கோடி ரூபாய் ஹிமாலய ஊழல் புரிந்த பணத்திலிருந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகள் பெறுவதற்காக திமுகவினர் ரகசிய திட்டம் தீட்டியிருப்பது குறித்து திமுக நிர்வாகிகளின் தொலைபேசி உரையாடலை ஏற்கனவே ஜெயா தொலைக்காட்சி அம்பலப்படுத்தியிருந்தது. வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாளைக்குதா நல்லா இருக்குண்ணே. என்ன எப்படி போயிட்டு இருக்கு? எலெக்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. திமுக என்ன வாய்ப்பு இருக்கா ஜெயிக்க? எவ்வளவு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு இந்த வாட்டி தர போறீங்க? 2000 கொடுத்தாலும் வாங்க ரெடியா காசுவாங்க. முன்னாள் எம்பி வர்றாரு தேர்தல் கொடுத்துட்டு வந்து அவர் கண்டுபிடிச்சாரு எல்லா விஷயம். 2-3 முறை நினைச்சாருல மத்திய அமைச்சர் இவரா ராசாவா? அவருக்கு எப்படி ஓரளவுக்கு ஏற்று இங்க பெரிய நீலகிரி கணக்கான தேர்தல் பட்டுவாடா வரைக்கும் தேர்தல் பட்டுவாடா வரைக்கும் தேர்தல் பட்டுவாடா. ஆமா, அவர்தான் மெயின் ஆளுங்க. அவரா? அவர்கிட்ட எல்லாம் கேஸ் வருமா என்ன? இல்ல உங்களுக்கு இவர் ராஜா வர்றாரு, அவருக்கு அப்துல் போடுவார் நினைக்கிறேன். போட்டு இவங்க பாண்டியராஜ், லியாக்கத்தலி, ராஜேந்திரன், லிங்கம் இனி ஒரு 4-5 பேர் இப்படி சேர்த்து ஒரு 10 பேர் ஒன்று கமிட்டி போடுவாங்க நினைக்கிறேன். அதன்படி பண்ணுவாங்க. கவனமா பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ராஜா எக்ஸ்பீரியன்ஸ் 2-3 தடவை இங்க என்ன வருதானே. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் காரணமாக பல்வேறு முறைகேடுகளிலும் திமுகவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே திமுக மீது மிகுந்த வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது.